வணக்கம். வாராகியம்மன் ஜோதிட நிலையம் மூலனூர் முருகேஷ் பேசுகிறேன். இன்றைய பதிவில் லக்கணாதிபதி கான்செப்ட் என்ற ஒரு முறையை சில விளக்கங்களை தரப்போகிறேன். லக்கணத்தில் ஒரு கிரகம் உச்சமடைந்து விட்டால் அல்லது லக்கணத்தை சுபகிரகங்கள் பார்த்து விட்டாலும் அந்த லக்கணம் வலிமையடைந்துவிடும். அதே நேரம் லக்கணாதிபதி போய் கிடக்கூடாது. லக்கணாதிபதி 6, 8, 12 மறைந்தாலோ அல்லது திரிசூனியம் அடைந்தாலோ அஸ்தமனம் ஆனாலோ பாதகத்தில் போய் நின்றாலோ அந்த உச்ச கிரகத்தினுடைய நன்மையை அடைவதற்கு லக்கணாதிபதி ரொம்ப கஷ்டப்படுவார். உதாரணமாக லக்கணாதிபதி 1ஆம் இடத்திலோ 7, 10, 11, 5, 9 ஆகிய இடங்களில் லக்கணாதிபதி அமர்ந்து விட்டால் பேரும் புகழும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக அமைந்துவிடும். உதாரணமாக மூலத்திரிகோணம் அடைந்த ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் அடைந்து விட்டால் அது உச்சமடையும் வீடு பாதிக்கப்படுகிறது. ஜாதகத்தில் உதாரணமாக துலாத்தில் சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடைகிறது. விருச்சக லக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடையும் பொழுது அது உச்சமடையும் வீடான மீனம் பாதிக்கப்படுகிறது. விருச்சக லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மீனமாக வருகிறது. 5ஆம் இடம் பூர்வீகம் அடைய முடியாது, உயர்கல்வி பெற முடியாது, மாமன் உறவு சரியாக இருக்காது, மாமனுக்கு பெண் வாரிசு கிடைக்காது. அந்த 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். அந்த குழந்தை தன் பேச்சை கேட்காது. இது போன்ற பாவகத்தை அந்த மூலத்திரிகோணம் அமைப்பு கெடுதல் செய்கிறது. எந்த கிரகம் மூலத்திரிகோணம் அடைந்தாலும் அது உச்சமடையும் வீடு ஜாதகப்படி அது கெடுகின்றது, காரகப்படி நன்மை செய்கின்றது. அப்பொழுது விருச்சிக லக்கணத்துக்கு 12 சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடையும் பொழுது அது உச்சமடையும் வீடான மீனத்தில் போய் ஒரு பாவகத்தன்மையை கெடுகிறது. ஆனால் காரகம் என்று சொல்லக்கூடிய மனை வழியில் யோகத்தை செய்துவிடும். 2வது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் யோகத்தை செய்யும். அது மீனத்தில் உச்சமடைவதால் அந்த ஜாதகர் வெளியூர் போய் பிழைக்கும் பொழுதுதான் பேரும் புகழும் கிடைக்கிறது. இப்படித்தான் மூலத்திரிகோணம் வேலை செய்கிறது. இது 100க்கு 100 உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணமாக லக்கண புள்ளி கண்டாந்த டிகிரி அமைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேசத்தில் 2 டிகிரி, சிம்மத்தில் 1 டிகிரி, தனுசுவில் 1 டிகிரி, இதெல்லாம் கண்டாந்த டிகிரி என்று கருதப்படுகிறது. இந்த கண்டாந்த டிகிரியில் லக்கண புள்ளி அமைந்து விட்டால் லக்கணாதிபதியினுடைய நிலைமையை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். லக்கணாதிபதி 8ல் மறைகிறாரா, நீசமடைகிறாரா, திரிசூனியத்தில் இருக்கிறாரா, இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகருக்கு விபத்து, கண்டம், அவமானம் போன்றவை கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். உதாரணம் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது. லக்கணத்தில் சூரியன் இருந்தால் ஆளுமை திறன், தந்தை செய்ய வேண்டிய கடமையை தான் செய்வது, பேரு புகழோடு இருப்பது போன்றவையெல்லாம் சூரியன் கொடுக்கும். அதே நேரம் சூரியன் லக்கணத்தில் இருந்து விட்டால் மாமனார் மைத்துனர் வாழ்க்கையெல்லாம் கெடும். சூரியன் லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கௌரவமான மனை வரும். மனை வந்த பின்பு வளர்ச்சியை கொடுக்கும். சூரியன் இருக்கும் இடமெல்லாம் ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். இப்போ லக்கணத்தில் சந்திரன் அமைகிறார். லக்கணத்தில் சந்திரன் அமையும் பொழுது 1, 7 பார்வை, 7ஆம் பார்வை அந்த சந்திரனுக்கு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். சந்திரன் உணவு தொழில் செய்வது, வாகனம் வைத்து ஓட்டுவது, வெளியூர் செல்வது, பயணம் செய்து கொண்டு தொழில் செய்வது, ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பது, விவசாயம் செய்வது போன்றதெல்லாம் சந்திரன் குறிகாட்டுகிறது. சந்திரன் லக்கணத்திலே அமர்ந்து 2, 6, 10 உடைய நட்சத்திர சாரம் பெற்றுவிட்டால் உணவு தொழிலே செய்யலாம். ஹோட்டல், பேக்கரி, மெஸ்ஸு போன்றபடி நடத்தலாம். அதே போன்று லக்கணத்தில் செவ்வாய் அமர்ந்து விட்டால் அது 4ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக இந்த பாவங்களை பார்க்கும். செவ்வாய் லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் அழகான வீடு, தோட்டம், பண்ணை வீடுகள் போன்றவையெல்லாம் அமையும். அதே நேரத்தில் சகோதரனிடம் பாசம் இருக்கும். சகோதரன் கண்டிப்பாக இருப்பார். 8ஆம் பார்வையை பார்வதால், 8ஆம் பார்வையை பெறுவதால் இன்சூரன்ஸில் லாபத்தை கொடுக்கும். கமிஷன் தொழில் செய்யலாம். இது போன்றவையில் செவ்வாய் தன் லக்கணத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். லக்கணத்திலே புதன் அமைந்தால் வங்கி பணி, கல்வி, ஆடிட்டர் வேலை, ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த ரியல் எஸ்டேட் செய்வது போன்றவையெல்லாம் ஈஸியாக அமைந்து விடுகிறது. லக்கணத்திலே குரு அமைந்து விட்டால் என்ன செய்வது? லக்கணத்திலே குரு அமைந்து விட்டால் ஆசிரியர் தொழில் செய்யலாம், ஷேர் மார்க்கெட் போகலாம், கம்யூனிகேஷன் தொழில் செய்யலாம், ஃபைனான்ஸ் தொழில் செய்யலாம், ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தலாம். இது போன்றவையெல்லாம் லக்கணத்திலே குரு இருந்தால் கொடுத்து விடும். ஆனால் அந்த லக்கணத்தில் குரு அமர்ந்து அது 6, 8, 12 சாரம் ஆகிவிட்டால் இது எல்லாம் நடப்பதற்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதே வேளை லக்கணத்தில் சுக்கிரன் அமைந்து விட்டால் சுக்கிரன் ஜவுளி தொழில் செய்வது,
டையிங் ஃபேக்டரி வைப்பது, பசுமாட்டு பண்ணை வைப்பது, கோழி வளர்ப்பது, ஆடு வளர்ப்பது போன்றவையெல்லாம் சுக்கிரன் கொடுக்கும். சுக்கிரனுடைய காரகம்லாம் நன்மை செய்யும். அந்த சுக்கிரன் நல்ல சாரம் வாங்கி அமர்ந்திருந்தால்தான் இதெல்லாம் நன்மை செய்யும். லக்னத்திலே சனி அமர்ந்து விட்டால் அந்த லக்னாதிபதி கடுமையான உழைப்பாளியாக தான் இருப்பார். அது 3ஆம் இடத்தை பார்ப்பதால் 3 மாமனார், மைத்துனர், தம்பி இவர்களுக்கெல்லாம் கண்டம் விபத்து ஏற்பட்டு தப்பித்துக் கொள்வார்கள். அந்த சனி லக்னத்திற்கு வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் வந்து கொண்டே தான் இருக்கும். அது லக்னம் சனி 7ஆம் பார்வையாக மனைவி சாணத்தை பார்ப்பதால் மனைவிக்கு கண்டம் விபத்து, சர்ஜரி நடப்பது இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். லக்கணத்தில் ராகுகேது அமர்ந்து விட்டது, என்ன செய்வது? லக்கணத்தில் ராகுகேது அமர்ந்து அந்த லக்கணாதிபதி போய் கெட்டுவிட்டால் அந்த பாவக வழியிலே ஜாதகருக்கு கெடுதல் தான் ஏற்படும். இப்போ லக்கணத்தில் ராகு அமர்ந்து விட்டால் எம்எல்எம், சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் தொழில், அரசுக்கு விரோதமான செயல்கள் செய்வது, இதில் பேராசை தூண்டுவது, இதெல்லாம் ராகு செய்து கொண்டு இருப்பார். அந்த லக்கணாதிபதி போய் 5, 9, 11 அமர்ந்து விட்டால் அந்த ராகுடைய தொழிலை சிறப்பாக செய்வார், நேர்மையாக செய்வார். ஆனால் அதே நேரம் லக்னத்திலே கேது அமர்ந்து விட்டால் சாஃப்ட்வேர் லைன், கம்ப்யூட்டர் ஒர்க் போன்றவையெல்லாம் சிறப்பாக வரும். ஆனால் லக்னாதிபதி கெடக்கூடாது. கெட்டால் ஒரு தீமையை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். எந்த நிலையும் லக்னத்தை மட்டும் பார்ப்பது சிறப்பல்ல, லக்னாதிபதி நிலைமையும் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் யோகத்தை கொடுக்கும். இல்லை என்றால் லக்னாதிபதி கெட்டுவிட்டால் அவமானம், விபத்து, கண்டம் இதெல்லாம் ஏற்படும். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் திருமணத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லலாம் என்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.